இல்லைடா, இவ்வளோ நாள் ஒன்றா இருந்தாங்க, இன்றைக்கி வந்து பிரிஞ்சிட்டாங்க. ஸோ அது என்னென்னா, ஹர்திக் பாண்டியாவும் அவங்களோட மனைவியான நடாஷாவும் வந்து விவாகரத்து செய்வதாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராமில் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து அவங்களோட மனைவியின் பேரை நீக்கியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட மனைவியான நடாஷா வந்து ஹர்திக் பாண்டியோட பேரையும் வந்து இன்ஸ்டாகிராமில் இருந்து நீக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நடாஷா வந்து புது நண்பரோட, அதாவது வந்து அவங்களுக்கு புதிதாக ஒரு நண்பரோட வந்து வெளியால் வந்து ஊர் சுற்றிட்டு இருக்காங்கன்னு ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. ஸோ நியூஸ் மட்டும் இல்லை, அந்த வீடியோ வந்து இணையத்தில் வைரல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட ஆல்ரவுண்டரான ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு நட்சத்திர வீரர். அவர் வந்து சிறந்த பவுலரும் பேர், சிறந்த பேட்ஸ்மேனும் பேர். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருக்கும் விவாகரத்து நடந்தால் சொத்துல வந்து 70% வந்து மனைவிக்கு கொடுக்கணும் அப்படி ஒரு வதந்தி வந்து பரவிட்டு இருக்கு. நடாஷா வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து ஹர்திக் பாண்டியோட இருந்த சகல ஃபோட்டோ வந்து டிலீட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஐடியில் வந்து பேரை நீக்கி அவங்களோட அவற்ற புகைப்படம் எல்லாத்தையுமே நீக்கி இருக்காங்க நடாஷா. இந்த விஷயம் வந்து கிரிக்கெட் வீரர்களுக்கும் சரி, அவற்ற ஹர்திக் பாண்டியா அந்த ஃபேன்ஸுக்கும் சரி மிகவும் வந்து ஒரு கவலைக்கிடமான விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவில் வந்து நடாஷான நண்பரான அலெக்சாண்டர் தான் அந்த வீடியோவில் இருக்காரு. ஸோ அவர் தான் நடாஷாவோட புதிய காதல். அது மட்டும் இல்லாமல் அப்போது எடுக்கப்பட்ட வீடியோக்கள் புகைப்படங்கள் வந்து இணையத்தில் வந்து மிகவும் வைரலாகி வருது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்தவங்க வந்து நடாஷா பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்கள் என்ன ஹர்திக் பாண்டியா வந்து விவாகரத்து செய்கிறீங்களான்னு கேட்டபோது அவங்க வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அங்கேருந்து சென்றுட்டாங்களாம். அந்த அமைதிக்கு வந்து என்ன காரணம் வந்து இதுவரைக்கும் எதுவுமே தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், 2 பேருக்கும் வந்து விவாகரத்து நடக்குதா, நடாஷா வந்து அவரை வந்து திருமணம் செய்கிறாங்களா, இல்லை ஹர்திக்கு விவாகரத்து செய்யாமல் வந்து சமாதானமாக போகிறாங்களான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.